வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 25% வரை உயரும் அபாயம். மக்களுக்கு அடுத்தடுத்து விழுந்த பேரிடி. கல்முனை மருத்துவமனை சீருடை விவகாரம் நாடாளுமன்றத்தில் அரசு விளக்கம். அரசியல் அரங்கில் வெடித்த புதிய சர்ச்சை. கல்முனை விவகாரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரபல அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நிதி கொடுத்த சிரான் பாசிக். போதைப்பொருள் மன்னனின் திடுக்கிடும் வாக்குமூலம். உடலை வாட்டி வதைக்கும் அதீத வெப்பம். நேரடியாக வெளியில் செல்வதை தவிருங்கள். சுகாதார அமைச்சு மற்றும் வானிலை மையம் அவசர எச்சரிக்கை. வியாபார அனுமதி முற்றாக ரத்து. 3 மொழிகளிலும் நாளிதழ்களில் விளம்பர வெளியிட உத்தரவு. கோண்டாவிலில் நடந்த அதிரடி தீர்ப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த வர்த்தக நிலையத்தின் வியாபார அனுமதியை ரத்து செய்யுமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது குறித்த வர்த்தக நிலையத்தில் காலாவதியான சாக்லேட்கள், பால் போத்தல்கள் உள்ளிட்ட 3 வகையான உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வர்த்தக நிலையத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இதே வர்த்தக நிலையம் இதற்கு முன்னரும் இதேபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான முட்குற்றப்பதிவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வழக்கை ஆராய்ந்த மேலதிக நீதவான் எம் உசைன் குறித்த வர்த்தக நிலையத்திற்கு 7500 அபராதம் விதித்ததுடன் அதன் வியாபார அனுமதியை ரத்து செய்யுமாறு சம்பந்தப்பட்ட பிரதேச சபைக்கு நீதிமன்ற பதிவாளர் ஊடாகவும் அறிவிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பு உரிமையாளர் பெயர், நிறுவனத்தின் பெயர் மற்றும் குற்றம் தொடர்பான விவரங்களை தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகள் வழியாக நாளிதழ்களில் பகிரங்கமாக வெளியிடுமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. அதற்கான அனைத்து செலவுகளையும் எதிர்த்தரப்பினரை ஏற்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மக்களின் சுகாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்னினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 20% முதல் 25% வரை உயர்வடையக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சர்வதேச சந்தை மாற்றங்களின் பிரதிபலிப்பாக கடந்த சில நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ சீனியின் விலை சுமார் 40 ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கல்முனை வைத்தியசாலை வைத்தியர் சுகுணன் ஒரு இனவாதி என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கல்முனை வைத்தியசாலை சீருடை சம்பந்தமாக உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் இது குறித்து மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஒரு இனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், ஒரு இனத்தினுடைய இடத்துக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளை எந்த இனம் அடக்குகிறதோ அந்த இனத்திலிருந்து ஒருவன் கதைக்காவிட்டால் அந்த அடக்குமுறைகள், இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்ன நான் வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி. திட்டமிட்ட ரேல முதல் கருணாவோட, அதுக்கு பிறகு ரணிலோட, இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியலில் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். அன்றைய நான் பார்த்தேன், எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமடாப்பா, வெக்கம் என்று சொன்னாலும் வெக்கமாக, அதுக்கு வெக்கமட்ட வேண்டுக்கே வெக்க வையா. அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில் வந்து ஒரு முஸ்லீம் மறுத்தி விட்டுருக்காங்க. எந்த அந்தால தூக்குறாங்களோ தெரியாத அந்த ஆளோட எதிர்கட்சி நல்ல உண்டு. என்னத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்களை பேசாதீங்கடா, காலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச அதை பாவண்டா. அவங்களுக்கு வாயும் இல்லை, வேற இடத்துல இருக்கிறதும் இல்லை, எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கேண்டீன்ல வந்துருந்து கை கேட்குதான் எங்களுக்கு விளங்கும். கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம்
எனக்கு அந்த பேர் தெரியலன்னு ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷமா அரசியல் செய்யறாங்க சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த வரைக்கும் சொல்லுறேன் கிழக்கு மாகாணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொன்றது. அது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான் ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு எவ்வளோ ஆளமாடா அடிபட போறோம் எனக்கு விளங்கல. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் பிரதான வீதியின் பரந்தன் சோதனை சாவடியில் போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முயன்ற 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்டவர்கள் டிப்பர் வாகன சாரதிகள் என்பதுடன் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற வாகனங்களை சோதனையிலிருந்து விடுவிக்க போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து சந்தேக நபர்கள் பயன்படுத்திய 5 டிப்பர் வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 6 பேரையும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆடை பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. பல இன மக்கள் வாழும், பல மதங்களை பின்பற்றும் மக்கள் வாழும், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை பேசும் மக்கள் வாழும் நாடு இது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் உள்ள இனவாதத்திற்கும் மத மோதல்களுக்கும் மீண்டும் இடமளிக்கவில்லை. இத்தகைய சிறிய சம்பவங்கள் நேர்ந்தாலும் தேவைப்பட்டால் சட்டத்தின் மூலமாகவும் விழிப்புணர்வின் மூலமாகவும் கலந்துரையாடல்கள் மூலமாகவும் தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே கல்முனை மருத்துவமனை விடயம் தேவையில்லாத மோதல் நிலையாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலும் சிறிய இனவாத குழுக்களுக்கும் பந்தடிக்கும் வாய்ப்பாக இது மாறக்கூடாது என்பதிலும் அனைவரும் கவனமாக நடந்து கொண்டனர் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையில் சீருடை அணிந்து பணியாற்றும் ஊழியர்களும் ஆடை நடைமுறை அல்லது ஒழுங்குமுறை பின்பற்றப்படும் ஊழியர்களும் உள்ளனர். சுகாதாரத்துறையை கருத்தில் கொள்ளும் போது நோயாளிகளும் பொதுமக்களும் ஊழியர்களை எளிதாக அடையாளம் காண்பதற்காக மருத்துவமனைகளுக்குள்ளும் சுகாதார நிறுவனங்களுக்குள்ளும் வருகை தரும் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சீருடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சுகாதாரத்துறையில் சீருடைகளை தீர்மானிப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நீண்ட கால கலந்துரையாடல்கள் மற்றும் சீருடை குழுவின் ஆலோசனைகளுக்கு பிறகே நோயாளி பராமரிப்பை எளிதாக்கும், கிருமி பரவலை கட்டுப்படுத்தவும் ஏதுவாக சீருடைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே இந்த மோதல் பரவாமல் தடுக்க குறித்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் என அரசாங்கம் நம்புவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கைதான நாட்டின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக கருதப்படும் ஜிரான் பாசிக் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சியில் உள்ள இருபலம் பொருந்திய அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக தான் பெருந்தொகை பணத்தை செலவிட்டதாக ஜிரான் பாசிக் ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரு அரசியல்வாதியின் பிரசாரத்திற்காக 50 பேருந்துகளை வழங்கியதுடன் பெருமளவு பணத்தையும் கையளித்துள்ளார். இவருடன் பண பரிமாற்றம் செய்த அரசியல்வாதிகள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதில் ஒருவர் களுத்துறை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. தெஹிவளை ஹல்கிசை கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள 5 சொகுசு ஹோட்டல்கள் தனக்கு சொந்தமானவை என பாசிக் வெளிப்படுத்தியுள்ளார். அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்திய சோல்பீச் ஹோட்டலும் இதில் அடங்கும் எனவும் தெரிய வந்துள்ளது. பொரலஸ்கமுவ, தெஹிவளை, ஹல்கிசை, ரத்மலானி மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் பல ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளில் இவர் முதலீடு செய்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரம் மூலம் ஈட்டிய சட்டவிரோத பணத்தை சட்டபூர்வமான பணமாக மாற்றுவதற்காகவே இவர் இந்த வியாபாரங்களில் முதலீடு செய்துள்ளார். கடற்கரையோர ஹோட்டல்களை பிற நபர்களின் பெயர்களிலேயே நடத்தியும் வந்துள்ளார். கடற்கரையோர காணிகளின் ஏழை உரிமையாளர்களின் பெயர்களை பயன்படுத்தி அங்கு ஹோட்டல்களை கட்டி நிர்வகித்துள்ளார். அரசிற்கு சொந்தமான காணிகளையும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தி ஹோட்டல்கள் மற்றும் கட்டடங்களை கட்டியுள்ளமை அம்பலமாகியுள்ளது. கல்கிசை பகுதியை சேர்ந்த பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களான அல்டோ தர்மே, படோவிட்டா, அசங்க மற்றும் சாண்டோ ஆகியோர் தனது நெருங்கிய நண்பர்கள் எனவும் அவர்கள் அனைவரும் தனது போதைப்பொருள் வலைப்பின்னலுடன் தொடர்புடையவர்கள் எனவும் ஜிரான் பாசிக் மேலும் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் அறிவிப்பின்படி இன்று பகல் வேளையில் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி வெப்ப குறியீடு என்பது அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் சார்பு ஈரப்பதன் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அளவீடாகும். இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது, கடுமையான வெளிப்புற பணிகளில் ஈடுபடுவதும் உடல் சோர்வை ஏற்படுத்துவதுடன் தொடர்ந்து அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் வெப்ப தசைப்பிடிப்பு உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்துவதுடன் முடிந்தவரை கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நிலவும் அதிகமான வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளி நேரடியாக உடலில் படுவதால் வெப்பம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிக வெப்பத்தின் தாக்கத்தால் உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதுடன் கடுமையான சந்தர்ப்பங்களில் உயிரிழப்புகளும் நிகழக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை கட்டியெழுப்பியுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிவிதுர உர்மயவின் தலைவர் உதய கம்பன்பிலா ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தற்போது 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களையே கையிருப்பாக கொண்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தும் போது இந்த கையிருப்பு 15 பில்லியன்களாக இருக்க வேண்டும். எனவே அரசாங்கம் இன்னும் 9 பில்லியன் டாலர்களை கையிருப்பாக கொண்டு வர வேண்டும். இல்லையில் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்லும் என்று ரணிலும் கம்பன்பிலவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் இதனை மறுத்து இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் பொருளாதாரம் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த கருத்து தெரிவித்துள்ளார். பொருளாதார செயற்பாடுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அதே வேளையில் வளர்ச்சியை குன்ற செய்யாமல் இந்த பாதுகாப்பு அரணை அரசாங்கம் கட்டியெழுப்பி வருகின்றது என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிகர வெளிநாட்டு கையிருப்பின் வளர்ச்சியே இலங்கையின் முக்கிய இலக்காக உள்ளது. இதன்படி விவேகமான மத்திய வங்கி முகாமை மற்றும் நிதித்துறை ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட நடவடிக்கைகள் மூலம் இந்த இலக்கில் முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளதாகவும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.